ஒட்டிசம் என்ற இந்த நோய் அநேகமாக கூடிக்கொண்டு வருகின்றது. நாங்கள் கேம்பஸில் படிக்கின்ற காலங்களில் ஒட்டிசம் பற்றி படித்திருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒவ்வொரு 100க்கு 1 ஓட்டிசம் இருக்கு என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவில் இது மிச்சம் கூடுதலாக இருக்கிறது, 50ல் 1% காணப்படுகின்றது என்றபடியால் ஓட்டிசம் என்ற நோயை பற்றி அதை பற்றி அறிகிறதுக்கு நாங்கள் அதை பற்றி அறிய வைக்கிறார்கள், பாத யாத்திரை போகிறார்கள் என்றபடியால் சில பேரண்ட்ஸுகள் ஓட்டிசம் இல்லாத பிள்ளைகளுக்கும் ஓட்டிசம் இருப்பதாக சொல்கிறார்கள். இவ்வளவு அறிவிருந்தும் சில நேரங்களில் சில பிள்ளைகள் 3-4 வயசு வரைக்கும் அதில் ஓட்டிசம் இருக்கா என்பதை காண முடியாது, டாக்டருக்கு அறிய முடியாமல் இருக்கின்றது என்றபடியால் இந்த நோயை பற்றி ஒரு கிளியர் பண்ண வேண்டியிருக்கின்றது. நாங்கள் அறிய வேண்டியிருக்கின்றது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒட்டிசம் என்றது எல்லா விதமான அளவிலையும் இல்லை, 100க்கு 50% இருக்கின்றது என்று சொல்லி, அதாவது ஒரு ஒரு மொடரேட் விதான ஒட்டிசம் இருக்கின்றது. மிகவும் அதாவது மைல்டிருந்து ஒரு சிவியர் ஃபார்ம் இருக்கின்றது, ஒட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒட்டிசம் இருக்கின்ற அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே அது மைல்டிருந்து சிவியருக்கு இருக்கலாம். இதுக்கு ஒரு நோய் என்று சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. இதை ஒரு கண்டிஷன் என்று தான் சொல்லலாம். இப்போ புது வசனம் சேர்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தும் ஆட்டிசம் இருக்கின்ற பிரச்சனைகள் தான். இதை பற்றி நாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது என்றபடியால் நாங்கள் குழந்தைகள் பற்றிய அறிவுகளை, அதாவது பேரண்ட்ஸில் இருந்து இதுகளெல்லாம் சேர்த்துத்தான் நாங்கள் ஒட்டிசத்தை பற்றி நாங்கள் அறிய முடிகின்றது. என்றபடியால் ஒட்டிசம் பற்றி வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றது. ஒட்டிசம் இருக்கின்றது நோய் அறிகுறிகள், பிரதான நோய் 3 இருக்கின்றது அறிகுறிகள். முதலாவது தான் அதாவது அவங்க சோஷியல் இன்ட்ரப்ஷன், அது அவங்களுக்கு அதில் மிச்சம் ஆரம்ப தொடங்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது, நம்பர் 1. 2வது தான் அவர்கள் கதைக்கிறத பற்றியும் அந்த கதைகளோட தொடர்பான அந்த சம்பந்ததுகளை பற்றி அவங்களுக்கு அதோட தொடர்பான இதுகள் குறைவாக இருக்கின்றது 2வது. 3வது தான் அறிகுறி அவர்களோட ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லுவோம். அதாவது அந்த ஆக்டிவிட்டீஸ்கள், அதாவது அவர்கள் இயக்கங்கள் மிச்சம் குறைவான ஒரு ஷார்ட் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கின்றது. இந்த 3 காரணமும் இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் என்ற அறிகுறி இருக்கின்ற அந்த ஆட்டிஸ்ட் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் அதுக்குள்ளே டவுட்டை கொண்டு வரலாம். அதை நாங்கள் தீர்மானிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதை விட இந்த குழந்தைகளின், அதாவது நாம் சொல்லுவோம், அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் சென்சிட்டிவிட்டி கூடி குறைந்து வரலாம். அதே போல தான் 100க்கு 40% இந்த ஒட்டிசம் பிள்ளைகள் வலிப்பு வரலாம். அதே போல தான் அவர்களோட ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் என்று சொல்லுவோம். அவங்களுக்கு டிஸார்டர்ஸ் ஒரு குறைபாடுகள் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களோட எடுக்கேஷன் நல்லா அவங்க ஐக்கிய கூட இருக்கலாம். அது ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு புத்தியும், அதாவது ஸ்பெஷல் எடுக்கேஷனல் சப்போர்ட் நாங்கள் இந்த டிஸ்லெக்ஸியாண்டு முன்பு குறிப்பிட்ட அந்த நாங்கள் வாசிப்பு தொடர்பான அந்த டிஸ்கைக்குலியா, அதாவது நாங்கள் அவர்கள் கணிதங்கள் அது 1-2 சேர்த்தல் கஷ்டமாக இருக்கும். அதே போல் டிஸ்கிரப்பியா எழுதுறதுக்குரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கலாம். இப்படியான அந்த கல்வி தொடர்பான குறைபாடுகள் இந்த ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு ஆகவும் கூட இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போம் பிரதான ஒட்டிசம் 3 வகையான குணங்குறிகளை. முதலாவது தான் சோஷியல் இன்ட்ரப்ஷன், அதாவது சோஷியல் இன்ட்ரப்ஷன் குறைவாக இருக்கும். அவர்களுக்கு அவரோட தொடர்பான அவர்கள் கதைக்கிற தொடர்பானது குறைவாக இருக்கும். அதே அவருக்கு ஒரு நெரோ, அவங்களை விருப்பு வெறுப்பால் ஒரு நெரோ ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே இருக்க பார்க்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் பார்ப்போம் அந்த சோஷியல் இன்டரப்ஷனை, நாங்கள் தொடர்புகளை பார்ப்போம் ஒரு டாக்டர் என்ற ரீதியில், அதே நேரத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ற இதில். அது மட்டுமில்லை சில நேரங்களில் குழந்தைகளை பேரண்ட்ஸு கண்டுபிடிக்காவிட்டால் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ்
ஆரம்ப கல்விகளில் சம்பந்தமான ஆசிரியர்கள் அவர்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது நோய் அறிகுறிகளை அதாவது ஐ டு ஐ கண்டெக்க பார்ப்போம். ஆனால் அவங்களுக்கு அது ஒட்டிசம் ஆக்கள் குறைவாக இருக்கும். நாங்கள் சொல்லுவோம் ஐ டு ஐ கண்டெக்குன்னு சொல்லி ஒருவரோடு ஒருவர் கதைக்க நேரம் நாங்கள் ஐ டு ஐ கண்ணுடன் கண்ணை நோக்கி பார்ப்பது. ஒட்டிசம் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஐ டு ஐ கண்ணுடன் கண்ணோட சேர்த்து பார்க்கக்கூடியது குறைவாக இருக்கும் சில நேரங்களில். ஆனால் சில நேரம் அவங்க தெரிஞ்ச ஆக்களோட ஒரு அவளுக்கு கதைக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படி ஐ டு ஐ கண்டை தொடர்ச்சியாக இருப்பது அவங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொண்டு போவது கஷ்டம். அவங்க நிப்பாட்ட பார்ப்பாங்க, வேறு பக்கத்தில் பார்ப்பாங்க. ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகள் கதைக்கிற நேரங்களில் ஒன்று வேறு பக்கங்களில் பார்ப்பார்கள், அங்கிங்கும் இங்கு பார்ப்பார்கள், அநேகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது மற்ற பிள்ளைகளோட உள்ள ஒரு நட்பு மிச்சம் தொடக்கமும் குறைவு. அதை தொடர்ச்சியாக கொண்டு போகிறது மாதிரி கஷ்டம். இந்த ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு அதாவது எக்ஸ்பிரஷன், அவங்களோட விருப்பு வெறுப்புகள், அதே வயசோட ஆக்களோட ஒரு நட்பு உணர்வு பகிர்தல், அவர்களோட சிரித்தல், அதாவது தொடர்பாக இருக்கிறது, இதுகள் அங்கே குறைவாக இருக்கும், ஆகவும் குறைவாக இருக்கின்றது. அதாவது சில நேரம் இந்த எக்ஸ்பிரஷன் குறைவாக இருக்கலாம், அல்லது கூடவாக இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். பொதுவாக இவர்கள் ஒரு நட்புகள் குறைவாக இருக்கணும். அதே போல தான் ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தன் பேரண்ட்ஸ் அன்பு அரவணைப்புகளை அவர்களுக்கு விளங்காது. அவர்கள் அந்த பேரண்ட்ஸோட இருக்கிற அந்த இணைப்பு சொந்தக்காரருடையும் அப்படி, சொந்தமில்லாதவர்களுடையும் அப்படியா இருக்கும். அதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காது. அது மட்டுமல்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு 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 அதாவது உயிருள்ளதுக்கும் உயிரற்றதுக்கும், ஒரு போலோடு இருக்கிற ஒரு பூனையோடு இருக்கிற சம்பந்தம் தான் ஒரு விளையாட்டு பொருட்களோடையும் இருக்கும். அதே போல தான் நம்ம மேசோடையும் தொடர்பாக இருக்கும். அதாவது உயிருள்ளதுக்கும் உயிரற்றதுக்கும் உள்ள அந்த எக்ஸ்பிரஷன் குறைவாக இருக்கும். ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை போல அந்த ஒரே வயசு பிள்ளைகளுக்கு அதாவது ஒன்றாக சேர்ந்து விளையாடுறது துக்கம் இன்பங்களை பகிர்வது மிகவும் குறைவு. ஒரு பக்கத்து போயிருக்கும், ஐசோலேட் போயிருக்கும், அதாவது ஒரு ஐசோலேஷன் சைட்டுக்கு போயிருக்கும். அதுதான் அநேகமாக நடக்கும். அதுபோல தான் பொதுவாக நார்மல் பிள்ளைகள், அதாவது ஏதாவது ஒரு இது கிடைச்சால் அதோட டிஃப்ரெண்டான இதுகள் கிடைச்சா, ஒரு விளையாட்டு கிடைச்சா அந்த சந்தோஷங்களை பகிரக்கூடியதாக இருக்கும். உடனடியாக தங்களோட பேரண்ட்ஸோட போய் கதைக்கும், அல்லது தன்னோட தொடர்புடைய ஆட்களுக்கு அதை பற்றி பகிர்ந்து கொள்ளும், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும், அதை விவரிக்கும். ஆனால் இப்படியான இதுகள் ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு குறைவு. அந்த கையை காட்டுங்க பார்ப்போம், மற்ற கை, அந்த கையை காட்டுங்க. அது மட்டுமல்ல, நாங்கள் சொல்லுவோம், அதாவது நாங்கள் ஒரு வீட்டிலே விளையாட்டு பொருட்கள் ஒரு கார் ஒன்று கிடைச்சிட்டு வைப்போமே, இந்த பிள்ளை இணைச்சதுன்னு சொல்லி உடைஞ்ச கார்களை வேறு பிள்ளை ரெண்டு சொன்னால் அந்த உடைஞ்ச பொருட்களை திருப்பி ஜாயின் பண்ணி அந்த வெற்றியை மற்றக்களோட சேர்ந்து சந்தோஷப்படும். ஆனால் இந்த ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அதை ஒட்டுனத்துக்கு பிறகு, அதை போட்டுனதுக்கு பிறகு எந்த ஒரு எக்ஸ்பிரஸும் இருக்காது. அதுபோல தான் அதாவது ஒரு அசௌகரியம் இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஒரு சந்தோஷமும் ஒன்று தான், துக்கமும் ஒன்று தான். சில நேரங்களில் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் அதாவது துக்கமும் சந்தோஷமும் ஒரே போல தான் இருக்கும். அது போல தான் ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு மற்ற அறிகுறி தான் தண்டை டேர்ன் வரும் வரைக்கும் இருக்கிறார். உதாரணமாக நாங்கள் போல் விளையாடும் என்று சொல்லுவோம். ஒரு பிள்ளை போல் விடும், மற்ற பிள்ளை போல் விளையாடும். ஆனால் நாங்கள் கரம் விளையாடும் என்று சொல்லுவோம், தண்டை டேர்ன் வாரது தெரியாது. அல்லது நாங்கள் ஸ்லைடிங் போர்டில் விளையாடும், தண்டை டேர்ன் தெரியாது. அந்த ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டேர்னை அறிய முடியாது.
மற்றாக்களோட சேர்ந்து வரக்கூடிய இருக்கிற தண்டை டேர்னை பற்றி தெரியாது, விளங்காது. அதை நான் டேர்ன் டேக்கன்ட்டு சொல்லுவோம். தண்டை டேர்ன் வார நேரம் அதுக்கு தெரியாது. அதுபோல தான் ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அதாவது அந்த தண்டை விளையாடுற நண்பர்களோட சேர்கின்ற துக்கம் இன்பங்களை தன்னோட கூட்டாளி விழுந்தால் அதை தூக்கி அதை துடைச்சி அன்பு செலுத்தி அப்படியான இதுகள் ஒன்றுமே அவர்களுக்கு இல்லை. அந்த அனுபவத்தை தாங்க பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஆனால் ஒட்டிசமான பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் இல்லை. அந்த துக்கம், சந்தோஷங்கள், உதவி செய்கிற அந்த மனப்பான்பு குறைவு என்றபடியாக இந்த பேரண்ட்ஸுக்கு தெரியும். அனுபவம் ஒப்சர்வ் பண்ணுற நேரத்தில் ஏன் இந்த பிள்ளை மற்ற பிள்ளைகள துக்கங்கள், சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை? அந்த வயசு பிள்ளைகளோட, அதாவது நாம் இமேஜினரி பிள்ளைகள், அதாவது நாம் விளையாட்டு வீடுகள் செய்வோம், பெரிய விளையாட்டு வீடு அல்லது பெரிய ஒரு விளையாட்டு கடை போடுவோம். வித்தியாசமான அதாவது நிர்மாணங்களை செய்வார்கள். சில நேரங்களில் இப்படியான வித்தியாசமான உடுப்புகள் போட்டுக்கொள்ளுவாங்க. சில நேரத்தில் விளையாட்டு தொலைபேசி எடுத்து உண்மை போல கதைப்பாங்க. இப்படியான அந்த இமேஜினரி பிள்ளை, அதாவது நிர்மாணமான இமேஜினரி பிள்ளைய ஒட்டிசம் பிள்ளைகளுக்கு குறைவு. ஒரு காரண்டை கொடுத்த வேண்டாம், அந்த காரை பற்றி சந்தோஷம் அடையாமல் அந்த கார் ரோதியப்பட்டும் பார்த்து கொண்டே இருக்கும். இதே போல தான் அந்த கார் ரோதையே சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் அந்த முட்டான இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இதே போல தான் அவர்கள் சில நேரத்தில், அதாவது சோஷியல் இன்ட்ராக்ஷன் என்று சொல்லுவோம், அந்த சமூகத்தோடு தொடர்பான செயல்கள் குறைவாக இருக்கும். அதாவது ஒரு நர்சரி டீச்சர்ஸ் அல்லது பேரண்ட்ஸ் அல்லது அவங்களோட தொடர்பான ஆட்களுக்கு இந்த ஒட்டிசத்தை பற்றி அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒட்டிசம் என்ற பிள்ளைகள் அடுத்த 2வது தான் அறிகுறி, அதாவது அவர்கள் தொடர்புகள், அவர்கள் ஸ்பீச், அதில் உள்ள குறைபாடுகள். 3 விதமானதுகளை பார்க்கலாம். நார்மலாக தெரியும், ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷம் வரக்கூட 1வது வசனம் அம்மாண்டு சொல்லும். அதை 2 வயசு வரக்குள்ள, அது போல் 3 வருஷம் வரக்குள்ள சின்ன சின்ன கதைகள், சின்ன அதாவது ஒரு கோளை சொல்லலாம், சின்ன விளையாட்டை சொல்லலாம். அது போல தான் ஒட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆரம்பமே கதை குறைவு, அதாவது டிலே ஆகும். அதே போல் அடுத்தது தான் 2வது தான் அவர்கள் கதைக்கிறது, அதாவது ஆரம்பம் பறக்குனாலும் அவர்கள் அந்த கதையிற ஸ்பீச்சில் டெவலப்மெண்ட் குறைவாக இருக்கின்றது. 3வது தான் அவர் 2 வயசு வரைக்கும் நல்லா கதைச்சு பிறகு கதைகள் குறைஞ்சு கொண்டு போகும். அதாவது ஸ்பீச் ரிக்ரெஷன் என்று சொல்லுவோம், அதாவது கதைப்பல் குறைவாக போகின்றது. ஆரம்ப அறிகுறியை சொல்ல கதை, அது ஆரம்ப கதை குறைகிறது நாங்கள் ஸ்பீச் டிலே என்று சொல்லுவோம். அதேபோல் 2வது காணுவோம். 3வது இது எக்ஸ்பிரஷன் எடுத்த அது எக்கோலேக்கியா, நாங்கள் சொன்னதை தான் திருப்பி சொல்லும். உதாரணமாக பாபாட பேர் என்று சொன்னால் அந்த பிள்ளை சொல்கிறோம், பாபாட பேர் என்று சொல்லும், அதாவது சொன்னதே திருப்பி சொல்லும், கிளிப்பிள்ளை மாதிரி. அது பதில் தராது. அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் ஒரு டிஃப்ரெண்டான அதுக்கு சொந்தமான வசனங்களுக்கு, அதாவது யாருக்கும் தெரியாது புது வசனம், அதை ஒரு நியோலஜிசம் என்று சொல்லுவோம். நான் என்று சொல்கிறத விட நீங்கள் என்று சொல்லும். உதாரணமாக பேபி சொல்லணும் என்று சொன்னால் எனக்கு பசின்றதை விட உங்களுக்கு பசி என்று சொன்னால், தாங்கன்று சொல்கிறத விட மட்டாக்களோட சமப்படுத்தி சொல்லுகின்றது. நாங்கன்று சொல்கிறத விட நீங்கள் என்று சொல்கிறது. அதாவது கதையை தொடங்குறதும் கஷ்டம், அதை தொடர்ச்சியாக கொண்டு போகிறதும் கஷ்டம். அதாவது சந்தோஷம், துக்கங்கள் பகிர்வதும் குறைவும். நாங்கள் ஏதாவது ஒரு திறந்த கொஸ்டின், ஓப்பன் கொஸ்டின், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு சரியாக பதில் கொடுக்க முடியாது. இன்றைக்கு நாங்கள் இந்த ஸ்கூலில் என்ன செய்ய பிள்ளைகிட்ட கேட்டால் ஆனால் தேவையான பதில் கிடைக்காது.
அந்த பிள்ளைக்கு வந்து கட்டாயம் பதில் சொல்வது கஷ்டமாக இருக்கும். பாபா என்ன நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லி கேட்டால் அதுக்குரிய பதில் அது கஷ்டமாக இருக்கும். அது அடுத்தது எங்களுக்கு தெரியும், அதாவது பிள்ளை கதைக்கிற நேரத்தில் அதாவது ஒரு கதைக்கிற நேரத்தில் அந்த ஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிரஷன், அந்த வால்யூம், அந்த டோன், எக்ஸ்பிரஷன், பாடி மூமெண்ட் எல்லாம் குறைவாக இருக்கின்றது. அந்த அந்த டோன் குறைவாக இருக்கும், வால்யூம் குறையும். சில நேரங்களில் அதாவது தங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி கதைக்க முடியாது. ஆட்டிசம் பிள்ளைக்கு இப்படியான அந்த பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன், அந்த வால்யூம், அந்த டோன் அதுகளை மிக்ஸ் பண்ண தெரியாது. இப்படியானதுகள் மற்ற ஆக்களுக்கு அதாவது குறைவு அந்த பிள்ளைகளுக்கு இடையில். உதாரணமாக பிள்ளைக்கு அதை நாங்கள் வித்தியாசமான கார்களை வாங்கி கொடுப்போம். அந்த எத்தனை விதமான காரை கொடுத்தாலும் அந்த டயரை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும். அந்த காரில் உள்ள மற்ற பாகங்களை அறியறதை விட அந்த ரோதியை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றது. அதாவது நெரோ என்ஜாயிங் இது இருக்கின்றது அந்த ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு. இப்போ அதே போல தான் அந்த கார் சம்பந்தமான வாகனங்கள் எல்லாம் ஒரு லைனாக வச்சு கொண்டிருக்கும். அதாவது அதில் அறியறத்தை வந்து ஒரு நெரவாக்கி கொள்ளும். அதே போல தான் அதாவது ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த என்ஜாயிங்கை வந்து நெரவாக்கி கொள்ளும். அதை திருப்பி செய்கிறேன்னு சொன்னால் ஒரு இடத்துல ரோதியை கரைக்கி கொண்டிருக்கிறது, அதனிடம் ஃபேன் சுற்றி கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கும், தொடர்ச்சியாக ரிப்பீட் பண்ணுறதை பார்த்து கொண்டிருக்கும். அதாவது அந்த ரேஞ்ச் வந்து குறைவாக இருக்கும். அதுபோல தான் அதாவது டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு கஷ்டம். அதாவது சாப்பிட்ற பிளேட்டை மாற்றினா ஒரு பெரிய ஒரு கரைச்சல் போல் இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு யாரும் புதாக்கள் வந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வந்து வேறு இடங்களில் வச்சால் அதுக்கும் பிரச்சனை, ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அதை நித்திர கொள்கிற இடங்கள் வித்தியாசப்படும், அது நித்திர கொள்கிற விதம் மாறுபட்டால் அதுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது மட்டுமல்ல, நாங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து கிளாப்ஸ் பண்ணுவோம். நாங்கள் வேகமாக இது சொன்னால் அதெல்லாம் குறைவாக இருக்கின்ற கிளாப்பிங்ஸ் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்கின்றது. அது வந்து அதாவது விரலில் நடக்கும், அதை விரலில் டிப்பப் டோவில் நடக்கிறது அந்த ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு குறைவு. அதாவது ஹெட் ஹெட் அது உடம்பை அசைச்சு அதுகளை விருப்பமாக இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிற எப்படி மூமெண்ட் இருக்கிற பிள்ளையெல்லாம் ஆட்டிசமான பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு எப்படியான ரிப்பீட் ஹெட் மூமெண்ட், ரிப்பீட் பாடி மூமெண்ட் இருக்கலாம். அதே போல் சில ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இன்பம் துன்பம் அதுகள் வந்து ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்கும். பெரிய சத்தம் கேட்டால் அதுக்கு பயமாக இருக்கும். ஏதாவது பொருள் ஒன்று விழுந்தால் சத்தம் மறந்தால் பயமாக இருக்கும். அதாவது ஸ்மெல் அதுகளெல்லாம் தொடுறதெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. அதாவது சில துணி வகைகள் அவங்க உடம்பில் வந்து போடப்பட்டால் அதுக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கும். சில எக்ஸ்பிரஷனுக்கும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணப்படுவாங்க. சில கூல் ஹாட் அதுகளுக்கும் கூடி அவங்களோட ரெஸ்பான்ஸ் வித்தியாசப்படலாம். அப்படி நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு. அதுபோல் நாங்கள் அந்த ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்கு சரியான பரீட்சை இல்லாதால் பிரதான இந்த நோய் அறிகுறிகளை வச்சு கொண்டு தான் இந்த ஆட்டிசத்தை நம்பர் 1 அதாவது சோஷியல் இன்டரப்ஷன் குறைவாக இருக்கிறது. அதாவது ஸ்பீச் டெவலப்மெண்ட், அதில் ஸ்ட்ரக்சர் டோனில் வர குறைவுகள், அதாவது அதை வெறுப்புகளில் உள்ள ஒரு குறைவான ரேஞ்ச் இருக்கிறதாலையும் இதுகளையெல்லாம் வச்சு கொண்டு தான் நாங்கள் ஆட்டிசம் என்ற ஒரு நோய் தீர்மானத்துக்கு வரலாம். அதாவது பேரண்ட்ஸ் ரீதியாகவும் ரிலேஷன் ரீதியாகவும் ஒரு பிரைமரி டீச்சர்ஸ் அதனோட வைத்தியர் என்ற ரீதியில் இப்படியான அறிகுறிகள் இருந்தால் இந்த ஆட்டிசம் என்ற இதுக்கு வரலாம்.